அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பீமாசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம். சுடுதண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில், கல் உப்பு போட்டிருக்கோம். கொதித்தோடனே பாஸ்தாவை போட்டுற போகிறோம். நிறைய தண்ணி வச்சு உப்பு போட்டு நல்லா கொதித்தோடனே பாஸ்தா போட்டாச்சு. நல்லா ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், வெந்துருச்சு. நம்ம எடுத்த ஸ்ப்ரிங்கு பாஸ்தா வந்து சீக்கிரம் வெந்துடும். சங்கு பாஸ்தா வந்து லேட் ஆகும். பாஸ்தாவை பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கூல் வாட்ரு ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டோன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும், இல்லாட்டா அது ஒட்டிக்கும். இது வந்து நிறைய சாப்பிடவே கூடாது, எப்பமா ஒருக்கா சாப்பிட்டுக்கலாம். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடாய் வச்சாச்சு, தாளிக்க போகிறோம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் பூ எல்லாம் போட போகிறேன். அது எல்லாம் பேர் இது ஒன்று எல்லாம் சேர்த்தோன்னா இது பேர் வந்து கரம் மசாலா. எல்லாம் போட்டுக்கிட்டு வெங்காயம் போடணும். அது கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு தான் போடணும். வெங்காயம், தக்காளி போல் தக்காளி சீக்கிரம் வதங்க மாட்டேங்குதா, அதில் ஒரு கேரட்டு துண்டும் உளுந்துருச்சு. அதனால் நல்ல சீக்கிரமாக ரெண்டே ஒன்றா போட்டு வதக்கலாம். இது வந்து பிரியாணிக்கு வதக்க மாதிரியெல்லாம் வதக்க வேண்டாம்ல. கல் உப்பு போட்டு போட்டால் இன்னும் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்கள், வதங்கிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்க போகிறோம். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போக வர நம்ம வதக்கணும். இப்போ பார்த்தோன்னா பீன்ஸு, பாஸ்தா நீட்டமாக இருக்குல்ல, அதனால் அப்படி வெட்டியிருக்கேன். கேரட்டு, குடமிளகா, நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அது போட்டுக்கலாம். பட்டாணி சீசன் இருக்கும், பட்டாணி கூட போட்டு செஞ்சுக்கலாம். வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு கூட பாஸ்தா செய்யலாம், நல்லா இருக்கும். நமக்கு அதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு இருந்தாலே போதுங்க, வேறு எதுவுமே வேண்டாம். அதெல்லாம் போட்டால் கூட வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இருந்தாலே நம்ம பாஸ்தா ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றுறோம். மிளகாத்தூள் போடுறோம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், சில்லி பேஸ்ட்டுக்காக அரைச்சி வச்சுருக்கேன். விதை கொஞ்சம் பொடியாக நல்லா அரைச்சிட்டேன். மஞ்சத்தூள் போட்டுறோம். இப்போ அடுத்தது இந்த பிரியாணி மசாலா போட போகிறோம். இந்த பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யார் கேட்டாலும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 1/4 கிலோ, அரை கிலோ, 100 கிராம் கேட்டால் கூட நாங்கள் கொடுக்குறோம் பக்கத்தில் இருந்தால். யாருக்காக வேணும்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹாய்னு மெசேஜ் போடுங்க, அப்புறம் நம்ம அது விவரம் பேசிக்கலாம். இப்போ இந்த காய் கொஞ்சம் இன்னும் வேகணும். இஞ்சி பூண்டு போட்டோன்னே சட்டியில் ஒட்டும் பார்த்திங்களா, அப்போ லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கிட்டு கிண்டினிங்கன்னா ஒட்டாது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றினேன். இப்போ ரெண்டாக காய் வேகிறதுக்காக தண்ணி ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டோம். இப்போ எல்லாம் வேகட்டும். மூடி வச்சாச்சு. வெந்துடுச்சு பாருங்கள், தண்ணி வற்றிடுச்சு, அதான் வெந்துடுச்சு. சோம்புத்தூள் 1 ஸ்பூனு. சோம்பு போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தி ஆகும். அதனால் சோம்பு போட்டுட்டோம். சோம்பு போட்டு நல்லா வாசனையாக இருக்கும், கம்மன்னு வாசனையாக இருக்குது. இதில் நீங்கள் புதினா இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் புதினா போடலை. இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றினோன்னா பாஸ்தா, அது கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே போட்டால் தான் அந்த மசாலா வந்து அதில் ஒட்டும். பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுட்டு கூட ஒன்று செஞ்சிருச்சு. கையை வச்சு எடுத்தோடனே உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். இதுதான் கடையில் கொண்டு போய் நம்ம கேட்டோன்னா எவ்வளோ காசு கொடுத்து வாங்கி நம்ம சாப்பிட்றோம். இது நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது ஏற்கனவே ஹெல்த்தியான புட்டு கிடையாது, இருந்தாலும் என்றைக்கா ஒரு நாள் சாப்பிட்லாம். இப்போ தக்காளி சாஸு, டொமேட்டோ சாஸு ஊற்றிக்கிட்டேன். தக்காளி போட்டோம், கம்மியாக போட்டோம். சாஸு ஊற்றினா இந்த பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சோயா சாஸ் வேணால் கூட ஊற்றிக்கிடுங்க. ஆனால் சில பேருக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது, எனக்கும் ஒத்துக்காது. அதனால் நான் சோயா சாஸ் ஊற்றதில்லை. சோயா சாஸ் ஊற்றலாம், சில்லி சாஸ் இருந்தால் ஊற்றிக்கலாம். நான் வீட்டில் இருக்க இது வந்து சீஸு 3 வச்சுருந்தேன். வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு சீஸு, ப்ரெட்டுக்கு வாங்கின சீஸு, அதை அப்படியே போட்டாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தழை போட்டோன்னா நம்ம பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மல்லித்தழை போட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும்.